குழந்தையே, ஆதிபராசக்தி கதைக்கின்றேன் கேள். கேட்காமற் சென்று விடவே. இதை முழுமையாக கேட்டு இதில் சொல்வதை செய்தால் நீ என்ன நினைக்கின்றாயோ, உனது பிரச்சனைகள் என்னவோ, நீ என்ன அடைய நினைக்கின்றாயோ, உனது முயற்சி, உனது தொழில், உனது பணம், நீ எதை தேடுகின்றாய், எதை இழந்து விட்டாய் என நினைக்கின்றாய், எதை பிரிந்து விட்டாய் என நினைக்கின்றாய், உனது பிரச்சனை என்னவோ அது தீரும். கேள், முழுமையாக கேட்டு நான் சொல்வதை செய். இது ஆதிபராசக்தி அருள்வாக்கு. அன்பு குழந்தையே, எனது அருள்வாக்கை கேள். ஏன் எப்போதும் எனக்கு யாருமில்லை என்று புலம்புகிறாய்? அந்த எண்ணம் மிகவும் தவறானது, ஆபத்தானதும் கூட. நீ தனிமையாக இருப்பதாக உணர்கிறாய். உன்னை சுற்றியுள்ளவர்களை முதலில் புரிந்து செயல்படு. அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும் போது கவலைப்படுகிறாய். இவ்வுலகில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களை பிறருக்கு செய்வதில்லை. அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. நீ என்ன தவறு செய்தாய்? வருத்தப்படாதே. உன்னை ஏமாற்றியவர்களை நம்பிக்கையோடு செயற்படும் போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயற்பட வேண்டும். எனவே எச்சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே. உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். உனக்கு சிறியதாகப்படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும். அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும். உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால் தான் அதை வெற்றி காண முடியும். நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வந்திருக்கும். இனியும் வரும். அஞ்சாதே. தைரியமாகவும் நம்பிக்கையுடன் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உன் கடமைகளில் இருந்து ஒரு நாளும் தவறாதே. நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனதென்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல் நடைபெறும். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதை விட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி செய்வேன். ஆதிபராசக்தி சொல்வதை கேள். எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது. உனது வீட்டை தூய்மையாக வைத்திருப்பதுடன் உனது மனதையும் சுத்தமாக வைத்திரு. நீ தூய்மையாகத்தான் இருக்கின்றாய், மற்றவர்களுடன் அன்பு காட்டுகின்றாய். ஆகவே நான் உன்னிடம் அன்பு காட்டுகின்றேன். நீ என்னை தினமும் வணங்கி ஆதிபராசக்தியே, அகிலாண்டேஸ்வரியே என்று அழைக்கின்றாய். கண்ணீர் விட்டு என்னை அழைக்கின்றாய். உனது வீட்டையும் தூசு துடைக்க இல்லாமல் துப்புரவாக வைத்திருக்கிறாய். ஏன் இன்னும் நல்லது நடக்கவில்லை? உனது மனதையும் தூய்மைப்படுத்தி தியானம் செய். நான் உனக்கு நல்வழி காட்டுகிறேன். நான் காட்டும் வழியை ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு நபர்கள் மூலமாகவோ, ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உனக்கு காட்டுவேன். அந்த வழியை நீ பின்பற்றி செல். வேறு வழியில் செல்லாதே. நான் உன் கூட துணையாக இருப்பேன். உனக்கு வரும் பிரச்சனைகளை தலைக்கு வந்தது தலைப்பாயுடன் போகச் செய்வேன். ஆதிபராசக்தியே போற்றி என என்னை கும்பிடு. இந்த அருள்வாக்காக நினைத்து 21 பேருக்கு பகிர்வதுடன் ஆதிபராசக்தியை போற்றி என்று குமான்ல 3 தரம் எழுதிவிட்டு 21 பேருக்கு பகிரும் போது அவர்களையும் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டு இதில் சொல்வதை போல் நடந்து கொள்ளும்படியும் 21 பேருக்கு பகிரச் சொல். உனது வீட்டை தூய்மையாக வைத்திரு. உன்னை நல்ல நிலைக்கு வந்து மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். என்னிடம் இருந்த மற்றவர்களுக்கும் உதவி செய். உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். நீ உதவ உன்னை அதையும் விட உனக்கு பல மடங்கு கிடைக்கும். அதை தெரிந்து கொள். கையால் கூட நான் காகத்துக்கு சோறு வைக்க மாட்டேன் என நிற்பவர்கள் போல நீ நடந்து விடாதே. நீ அப்படிப்பட்டவள் இல்லை. உயிரினங்களிடம் இரக்கம் காட்டும் ஒரு குழந்தாய் நீ. மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டு. மற்றவர்களும் நல்லாய் வரட்டும். நீ நல்லாய் வாழ்வாய். நீ நினைத்ததை அடைவாய். உனது பிரச்சனைகள் தீரும்.
உனது முயற்சி வெற்றி பெறும். நான் உங்கூட துணையாக இருப்பேன். ஆதிபராசக்தியே போற்றி என அன்னை அலை குழந்தாய்.